எதையுமே புரிஞ்சு படிக்கிறது கிடையாது. ஹரிசாண்டல் வியூல இருக்கு, இது என்னது வெர்டிக்கல் லைன். அப்ப மார்க்கெட் என்னது ஹரிசாண்டல் வியூ, ஹரிசாண்டல் ரெசிஸ்டன்ஸ் போட்டேன். ஆக்சுவலி தப்பு. என்னது அது? மார்க்கெட் இங்க ரியாக்ட் பண்றான், வரைஞ்சிட்டேன். இது எனக்கு 10 மணி, இது எனக்கு 11 மணி. போனது செல் பண்றேன். நீங்க நினைக்கிறது தப்பு கிடையாது. ஆனா மார்க்கெட்டுக்குன்னு ஒரு முகம் இருக்கும். சார் இந்த இடத்துல செல் பண்ணி ஒரு லாஸ், உள்ள போனதும் பை பண்ணி ஒரு லாஸ் அப்படின்ற மாதிரி மார்க்கெட் என்ன பண்ணுவான், நம்மளை போட்டு பந்தாடுவான். இதுல நடக்கிற ட்ராப் என்னன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. பிஃபோர் த டே நாளைக்கு பண்றதுக்கு இன்னைக்கு நைட்டே உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணிருங்க. லாஸ்ட் வீடியோ நம்ம பார்த்துருப்போம், ஒரு கேண்டில் நடக்கிற ட்ராப்பை பற்றி ஒரு சின்ன டைமில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஐ எம் அருண், ஃபவுண்டர் அண்ட் CEO ஆஃப் B Square Trade Academy. இப்போ பார்க்க போகிறது பொதுவாக வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் எல்லாருக்கும் பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஓகே, எங்கே ட்ரா பண்ணணும், எந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் கரெக்டாக ட்ரா பண்ணணும், எந்த இடத்துல சப்போர்ட் வைக்கணும். நான் கரெக்டாக வச்சா அது மேலே பக்கம் போகுது, கீழே பக்கம் போகுது, கோலமாக போட்டு விளாட்றான் சார், கோலமாவுக்கு வைக்கலாம் மாதிரி அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. நம்ம தான் தப்பு பண்ணுவோம், மார்க்கெட் தப்பு பண்ணாது. அப்போ நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டாக இருக்கா இல்லையா, இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு ப்ராப்பராக படிக்கணும். படிக்காமல் இன்ட்ராடேட் பண்ணவே கூடாது. ஸோ இப்போ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ண போகிறேன். இதை வந்து நீங்கள் மார்க்கெட்டில் வந்து எப்படி பார்க்கணும்? பொதுவாக சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் எல்லாமே இப்படி தான் வரும்னு கிடையாது. இப்போ நான் மார்க்கெட்டை 3 விதத்தில் ட்ரா பண்ணி காட்டுறேன். அதாவது எனக்கு சப்போர்ட், இது எனக்கு சப்போர்ட். மார்க்கெட் பை ஆகுது, பை ஆகுது, பை ஆகுது. அதே சமயம் இது எனக்கு ரெசிஸ்டன்ஸ். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ட்ரேடிங்குள்ள என்ன பண்ணுவீங்க, லைன் எடுப்பீங்க. என்ன எடுப்பீங்க? ஹரிசாண்டல் லைன் அப்படின்னு. இப்போ எதுக்கு ஹரிசாண்டல் லைன் எடுக்கணும்னு தெரியாது சார், அது போட்டிருந்துச்சு சார், நான் எடுக்கிறேன் சார். எதையுமே புரிஞ்சு படிக்கிறது கிடையாது. ஹரிசாண்டல் வியூவில் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு லைன் இருக்கும், இது என்னது வெர்டிக்கல் லைன். அப்போ மார்க்கெட் என்னது ஹரிசாண்டல் வியூ. இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது என்னது ஹரிசாண்டல் சப்போர்ட், இது என்னது ஹரிசாண்டல் ரெசிஸ்டன்ஸ். அப்போ இந்த மார்க்கெட்டில் வந்து இந்த சார்ட்டில் வந்து மார்க்கெட் ஹரிசாண்டலாக ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. சப்போர்ட்டும் ஹரிசாண்டலாக ரியாக்ட் ஆயிருக்கு, ரெசிஸ்டன்ட்டும் ஹரிசாண்டலாக ரியாக்ட் ஆயிருக்கு. ஒரு வேளை இன்னொரு ஆங்கிள், இப்போ இது எனக்கு பாருங்கள் சப்போர்ட்டு, மார்க்கெட் பை ஆகுது, பை ஆகுது. இப்போ எனக்கு இது ரெசிஸ்டன்ட்டு, இங்கே ரியாக்ட் பண்ணியிருக்காங்க, மறுபடியும் இங்கே போய் ரியாக்ட் பண்ணாமல் இப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க, மறுபடியும் பை ஆயிருக்கு, மறுபடியும் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதை மார்க்கெட் ஹரிசாண்டலாக ரியாக்ட் பண்ணுறாங்க, ஆனால் ரெசிஸ்டன்ட் ரியாக்ட் பண்ணலை. எப்படி இருக்குது? இந்த ஆங்கிளில் இருக்குது. அப்போ இந்த இடத்துல இதுதான் எனக்கு ஹரிசாண்டல் ரெசிஸ்டன்ஸ். சார் நேற்று நான் இப்படி பார்த்தேன் சார், எல்லா நாளும் ஒரே மாதிரி வராது சார், சரியா? இந்த இடத்துல எனக்கு இதுதான் சப்போர்ட், இதுதான் எனக்கு ரெசிஸ்டன்ஸ். அப்போ இந்த இடத்துல மார்க்கெட் எனக்கு எப்படி இருக்குது? ஹரிசாண்டல் ரெசிஸ்டன்ஸ்னு போட்டேன். ஆக்சுவலி தப்பு. என்னது அது? ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ். இந்த இடத்துல மார்க்கெட் ட்ரெண்ட் லைன் வியூவில் தானே இருக்குது. இது எனக்கு ஹரிசாண்டலாக இருக்குது, இது எனக்கு ஹரிசாண்டலாக இருக்குது. ஹரிசாண்டல் சப்போர்ட், ஹரிசாண்டல் ரெசிஸ்டன்ஸ். இது எனக்கு ஹரிசாண்டல் சப்போர்ட், ஆனால் இங்கே எனக்கு எப்படி இல்லை, ஹரிசாண்டல் வியூவில் கிடையாது, ட்ரெண்ட் லைன் வியூவில் இருக்குது. அப்போ இது என்னது? ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ். அப்போ இது ஃபர்ஸ்ட் வியூ, இது எனக்கு என்னது? செகண்ட் வியூ. இன்னொரு வியூ என்னது? நீங்கள் பாருங்கள், மார்க்கெட் பை ஆகி போகுது, வரைஞ்சிட்டேன். மார்க்கெட் இங்கே ரியாக்ட் பண்ணுறான், வரைஞ்சிட்டேன். இது எனக்கு 10 மணி, இது எனக்கு 11 மணி. பார்த்தா இங்கே வந்து பை ஆகுன்னு பார்த்தா முன்னாடி ரியாக்ட் பண்ணிட்டான், இங்கே வந்து செல் ஆகுன்னு பார்த்தா முன்னாடி ரியாக்ட் பண்ணிட்டான். அப்போ இங்கேயும் ரெஸ்பெக்ட் பண்ணலை, இங்கேயும் ரெஸ்பெக்ட் பண்ணலை. அப்போ எங்கே இறங்கியிருக்கான்? இங்கே இறங்கியிருக்கான். இது இங்கே ஏறி இருக்கு. அப்போ இப்படியே கனெக்ட் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல மார்க்கெட் ட்ரெண்ட் லைன் சப்போர்ட், ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ். சார் இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, மார்க்கெட் கொடுக்குற ஒவ்வொரு ஸ்விங்கை பாருங்கள். ஸ்விங்னா என்ன? ஃபஸ்ட்டு அதுவே எனக்கு தெரியாது சார். அப்படின்னா என்ன? இங்கே பாருங்கள், இப்படி போயிட்டு இருக்குன்னா ஸ்விங்னா என்னதுப்பா? இந்த எஜ்ஜு தான்ப்பா. இப்போ ஹில் ஸ்டேஷன் ஏறுறப்ப இப்படியே மலையாக ஏறுவாங்கல்ல, அப்போ இந்த எஜ்ஜு தான் என்னது? ஸ்விங்கு. அது மாதிரி இங்கே இதுதான் ஸ்விங்கு. அப்போ என்னது? இது ஒரு ரெசிஸ்டன்ஸ். இதில் எனக்கு ப்ராப்ளம் கிடையாது. இங்கே இறங்கியிருக்கா, இங்கே இறங்கியிருக்கு, அப்படியே கனெக்ட் பண்ணுறேன். அப்போ இந்த மார்க்கெட் வந்து இந்த லொக்கேஷனில் ட்ரெண்ட் லைனாக ரெசிஸ்டண்ட்டாக ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல என்னது? சப்போர்ட்டும் ரெசிஸ்டண்ட்டும் எனக்கு ரெண்டுமே ட்ரெண்ட் லைன் வியூ. ஸோ அப்போ 3 விதமாக மார்க்கெட் என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. இதை நான் இன்னொரு இதில் வரைஞ்சி காட்டுறேன். இங்கே பாருங்கள். அதாவது மார்க்கெட் இப்படி வருவாங்க, சரியா? இன்னொன்று இப்படி போவாங்க, இன்னொன்று இப்படி போவாங்க. அப்படின்னா என்னது? இது ஹரிசாண்டல் வியூவில் இருக்குது, இது ட்ரெண்ட் லைன் வியூ, இதுவும் ட்ரெண்ட் லைன் வியூ. அப்படின்னா என்ன? மார்க்கெட் இந்த மாதிரி ஏற செய்வான், மார்க்கெட் இந்த மாதிரியும் இறங்க செய்வாங்க, அண்ட் தென் இப்படியும் போவாங்க. இந்த 3 வியூவில் எந்த வியூவில் மார்க்கெட் இருக்குது சார்ட்டில் பார்த்தா தான் தெரியும். ஸோ நீங்கள் ஒரு சார்ட்டை போய் பார்த்ததும் மார்க்கெட் ஹரிசாண்டல் வியூவில் இருக்கா, ட்ரெண்ட் லைன் வியூவில் இருக்கா,
மேலேருந்து இறங்கியிருக்காங்களா கீழேருந்து ஏறி இருக்காங்களா, இதுதான் நீங்கள் பார்க்கணும். ஃபஸ்ட்டு இன்னொன்று இது பாருங்கள், இங்கே பாருங்கள், மார்க்கெட் பை ஆயிருக்கு. ஓகே, அடுத்து வந்து மார்க்கெட் பை ஆகி முன்னாடியே பை ஆகி போயிடுச்சு. இப்போ நான் இப்படி கனெக்ட் பண்ணுறேன் சரியா, இப்போ இங்கே ஈக்குவலாக பை ஆயிருக்கு, இது முன்னாடியே பை ஆயிடுச்சு. ஓகே, இப்போ எனக்கு இப்படி வரைகிறேன், இதில் ஃபஸ்ட்டு வந்து ஹரிசாண்டலாக பை ஆயிருக்கு, செகண்ட் வந்து முன்னாடியே பை ஆயிருக்கு. சரி, இப்போ இந்த இடத்துல முன்னாடி பை ஆகணும் இல்லை ஈக்குவலாக பை ஆகணும், விர்ச்சுவலாக நம்ம திங்க் பண்ணுறோம். ஆனால் இது ரெண்டுமே நடக்காமல் மார்க்கெட் இங்கே போய் இப்படி நிற்கிறான். சார் இதை பிரேக் பண்ணிட்டான், இது எனக்கு சப்போர்ட்டு, இப்போ இது எனக்கு ரெசிஸ்டன்ட்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் இங்கே ரெடியாக இருப்பீங்க செல் பண்ணுறதுக்கு. ஆனால் மார்க்கெட் உள்ளே போயிடுவான். அப்போ இந்த இடத்துல நீங்கள் செல் பண்ணியிருப்பீங்க, மாட்டியிருப்பீங்க. இதில் நடக்கிற ட்ராப் என்ன, அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வியூ நடக்கிற ட்ராப். இப்போ இங்கே பாருங்கள், மார்க்கெட் பை ஆகிருக்கு, பை ஆகி இதை பிரேக் பண்ணிட்டாங்க. முன்னாடி பை ஆகலை, ஈக்குவலாகவும் பை ஆகலை, இங்கே போயிடுச்சா. சார் இந்த இடத்துல எனக்கு ரெசிஸ்டன்ட்டு, நான் இங்கே போனது செல் பண்ணுறேன். நீங்கள் நினைக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் மார்க்கெட்டுக்குன்னு ஒரு முகம் இருக்கும். எப்படின்னா இந்த வியூ இருக்குல்ல, இது இப்படி உள்ளே போய் இப்படி இறங்கணும். ஆனால் மார்க்கெட் இப்படி உள்ளே போய் க்ரீன் க்ளோஸ் வச்சுருப்பான். இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி க்ரீனு, இந்த இடத்துல க்ரீன் க்ளோஸ் வச்சுருப்பான். ஓகே சார், நான் இந்த இடத்துல செல் போட்டிருந்தேன், ஆனால் உள்ளே போனது பை பண்ணியிருந்தேன். ஆனால் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இப்படி போயிட்டு அகெயின் இப்படி கீழே போயிட்டான். சார் இந்த இடத்துல செல் பண்ணி ஒரு லாஸு, உள்ளே போனதும் பை பண்ணி ஒரு லாஸு, நான் இங்கிட்டு சுற்றுறப்ப இங்கிட்டு சுற்றணும், அந்த பக்கம் சுற்றுறப்ப அங்கே சுற்றணும் அப்படின்ற மாதிரி மார்க்கெட் என்ன பண்ணுவான், நம்மளை போட்டு பந்தாடுவான். இதில் நடக்கிற ட்ராப் என்னென்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு பை லெவலை மார்க்கெட் பிரேக் பண்ணதும் உங்கள் ஐ கான்டாக்ட் இருக்குல்ல, ஐ கான்டாக்ட், இந்த ஸ்விங்குக்கு பின்னாடி இருக்கிற ஸ்விங் எங்கன்னு பார்க்கணும். இப்போ இந்த ஸ்விங்குக்கு பின்னாடி இருக்கிற ஸ்விங்கு இங்கே இருந்துச்சுன்னா இது ஒரு சப்போர்ட். நல்லா பாருங்க, இப்போ புரியுதா? இப்போ நல்லா கவனிங்க, இது எனக்கு பை லெவல். ஓகே, இந்த பை லெவலை மார்க்கெட் இங்கே பிரேக் பண்ணியிருக்கான். பிரேக் பண்ணதும் இந்த லைன் ரெசிஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஃபீல் ஆகும். நீங்கள் ரெண்டு விஷயத்த பாருங்கள். இந்த ஸ்விங்குக்கு ப்ரீவியஸாக ஸ்விங்கு இங்கே இருக்கா இல்லை இங்கே இருக்கா, இங்கே இருக்கா, இந்த இடத்துல இருந்தாங்கன்னா இதுதான்ப்பா சப்போர்ட்டு. அப்போ மார்க்கெட் இந்த இடத்துல ரெசிஸ்டண்ட்டை ரியாக்ட் பண்ணது மேலே போயிடும். ஓகே, அப்போ மேலே போகிறப்ப இது வந்து உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் சேனல். புரியுதா? இதுதான் அது ஃபார்மெட். ஒரு வேளை இந்த இடத்துல இல்லை, இப்போ இன்னொரு சார்ட்டு நான் வரைஞ்சு காட்டுறேன். ஓகே, இப்போ எனக்கு இது பிரேக் ஆயிடுச்சு, இந்த இடத்துல இருக்குது. நான் என்ன சொன்னேன், இங்கே போயிட்டு உள்ளே போகிறதுக்கு இந்த இடத்துல நீங்கள் இந்த இடத்துல செல் பண்ணலாமா வேணாமன்றதுக்கு இந்த ஸ்விங்குக்கு ப்ரீவியஸாக ஒரு விஷயத்தை பார்க்க சொன்னேன். இங்கே இருந்தால் இப்படி ட்ரா பண்ணிடுவான். இப்போ எனக்கு இங்கே கிடையாது, மார்க்கெட் இப்படி இருக்குது, இங்கே பாருங்கள், இப்படி போயிட்டு இப்படி இருக்குது. அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல என்ன பண்ணலாம், ரெசிஸ்டன்ஸ், இங்கே நீங்கள் செல் பண்ணலாம். அப்போ ப்ரீவியஸ் ஸ்விங்குக்கு பக்கத்துலேயே இங்கே ஹரிசாண்டல் வியூவில் ஸ்விங் இருந்துச்சுன்னா இது ரெசிஸ்டன்ஸ். ப்ரீவியஸ் ஸ்விங்குக்கு ஹரிசாண்டலாக இங்கே இல்லாமல் இந்த லொக்கேஷனில் இருந்தால் இப்படி ட்ராப் பண்ணுவோம். அப்போ இது ரெசிஸ்டன்ஸ் கிடையாது, மார்க்கெட் என்ன பண்ணிடுவோம், உள்ளே போயிடுவான். இதுதான் வியூ. ஸோ ஒரு சார்ட்டை பார்க்குறப்ப மார்க்கெட் இந்த ஆங்கிள் இருக்கா, இந்த ஆங்கிள் இருக்கா, இந்த ஆங்கிள் இருக்கா, இந்த 3 ஆங்கிளை நீங்கள் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. மேபி நீங்கள் இண்டெக்ஸ் ட்ரேட் பண்ணலாம், இல்லை ஸ்டாக் ட்ரேட் பண்ணலாம், வாட் எவர். பிஃபோர் த டே நாளைக்கு பண்ணுறதுக்கு இன்றைக்கி நைட்டே உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணிடுங்க. ஓகே, நாளைக்கு காலையில் போய் உட்காந்துக்கிட்டு லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அது இதுன்னு வரைஞ்சிட்டு அவசரமாக ஒரு எந்த விஷயமும் சக்ஸஸ் பண்ண முடியாது. ஸோ பிஃபோர் த டே ஹோம்ஒர்க் கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 1 or 2 monthsலேயே ட்ரேட்னா என்ன, இந்த இடத்துல மார்க்கெட் ரியாக்ட் பண்ணுன்ற விஷயங்களை தாராளமாக கண்டுபிடிச்சி ட்ரேட் எடுக்க முடியும். ஆல் தி பெஸ்ட். Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.